நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டுமா உங்களை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பே, முழு மனதோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உடைய தகப்பனே, நாங்கள் தியானிக்கிற தியானம் உடைய சமூகத்தில் பிரிதியாக இருப்பதாக. எங்கள் வாயின் வார்த்தைகளில் நீங்கள் வெளிப்படுங்க. நீங்கள் ஆண்டவரே எங்களோடு பேச போகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனத்தின் பின்பகுதி. பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். பாருங்க, வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எபேசியர் 1:4 சொல்லுது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி. அப்போது நாம் எல்லாருமே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நிறைய பேர் இருக்கோம், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கோம், ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக நம்ம நிறைய பேர் இருக்கோம். ஆனால் ஒரு சிலர் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கும். எல்லாரையுமே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எல்லாரையும் பொதுவான ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அது என்ன அப்படின்னு சொன்னால் 1 பேதுருல அந்த வசனம் இருக்குது, நீங்களோ அந்தகாரத்தினின்று அவருடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியராயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆண்டவர் அவருக்கு முன்பாக நம்ம ஜீவிக்கிறதுக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களுமா அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக அப்படின்னு சொன்னால் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. நம்ம எல்லாரையுமே அவர் நமக்கு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தரும் வார்த்தையாலும் நடக்கையாலும் அவருடைய புண்ணியங்களை நம்ம அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஆனால் ஒரு சிலரை ஆண்டவர் விசேஷித்த நோக்கத்திற்காக விசேஷித்த காரியங்களை செய்யும்படி தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதில் தான் இந்த 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் தாவீது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் எனக்காக ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. 3வது வசனத்தில், ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். பாருங்க, இந்த சாமுவேல்கிட்ட சொல்லிட்டாரு, நான் ஒருத்தரை ராஜாவாக தெரிந்து கொள்ள போகிறேன். அந்த ராஜா சாமுவேலோட ஈசாயோட குமாரரில் ஒருவன் தான் சொன்னாரே ஒழிய யாருன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் அடையாளப்படுத்தலை. ஒருவேளை அடையாளப்படுத்தியிருந்தால் எல்லா சகோதரரையும் என்ன செஞ்சுருக்க மாட்டார், ஈசாய் விருந்துக்கு கூட்டி வந்திருக்க மாட்டார்.
தாவீதை தெரிந்து கொண்டேன்னு சொல்லியிருந்தா தாவீதை மட்டும் சாமுவேலும் உன் மகனாகிய தாவீதை கூட்டிகிட்டு வான்னு சொல்லியிருப்பார். தாவீதை அனுப்பி விட்டுட்டு இவங்க எல்லாரும் என்ன செஞ்சுருப்பாங்க, வீட்டில் இருந்திருப்பாங்க. அது ஆண்டுடைய சித்தம் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாரையும் அவர் மொத்தத்துக்கு உன்னுடைய குமாரர் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ சாமுவேல்கிட்ட சொல்லாரு, அவனை நான் ராஜாவாக தெரிந்திருக்கேன், அவனை எனக்காக நான் தெரிந்து கொண்டிருக்கேன், எனக்காக அபிஷேகம் பண்ணு அப்படின்னும் சொல்லுதாரு. பாருங்க, அப்போது முதலாவது ஆண்டவர் சவுலை தெரிந்து கொண்டது உண்மைதான். ஆனால் அவங்கள ஆண்டவர் என்ன செஞ்ச, அந்த சவுலில் ராஜாவாக தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலோட முதல் ராஜா சவுல் ராஜா. ஆனால் ஜனங்களுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவன். ஆனால் ஆண்டவருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யார் அப்படின்னு சொன்னால் தாவீது தான். ஏன்னா தாவீதைத்தான் ஆண்டவர் முதல் ராஜாவாக முன்குறித்து வச்சுருந்தார். ஆனால் ஜனங்களுடைய வற்புறுத்தலின் நிமித்தம் சவுலை அதற்கு முன்னமே தெரிந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தின் நிமித்தம் தான் சவுல் அந்த நாளில் ராஜாவாக என்ன செஞ்சார், தெரிந்து கொள்ளப்பட்டார். ஓகே, அது இருக்கட்டும். இப்போ இங்கே அப்போ ஆண்டவர் அந்த தீமையிலும் ஒரு நன்மையை செய்யணும்னு சொல்லிட்டு சவுலை என்ன பண்ணார்னா, நீங்கள் அமலேக்கை கொன்று நிர்மூலமாக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்தாரு. அந்த பொறுப்பையும் சவுல் சரியாக நிறைவேற்றலை, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே தாவீதை ராஜாவா ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னவே தெரிந்து கொண்டார். அவனை தனக்காக அபிஷேகம் பண்ணணுங்கிறதையும் அவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், தேவன் தெரிந்து கொண்ட அந்த மனுஷனை குறித்து தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். அப்படி தெரிந்து கொள்ளப்படும் போது, அப்படி விசேஷித்த நோக்கத்துக்காக, விசேஷித்த பொறுப்புக்காக, விசேஷித்த தலைமைத்துவத்துக்காக, விசேஷித்த ஆளுகைக்காக ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளப்படும் போது அந்த மகனை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார், அந்த மகனுக்காக ஆண்டவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். முதலாவது சங்கீதங்களின் புத்தகம் 89வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 89:19. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். பாருங்க, ஒருத்தரை தெரிந்து கொள்ளும் போதே என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் அவரை தாவீதை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்துக்குரிய அபிஷேகத்தை, அந்த நோக்கத்துக்குரிய சக்தியை அவன் மேல் வைத்து அப்படின்னு இருக்கு. பாருங்க, சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். அப்போ அது வரைக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், தனக்கு ஒருவேளை தாவீது ராஜாவாக இருப்பேன் அது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் அந்த ராஜாங்கத்துக்குரிய தகுதி அவன் பெற்றுட்டானான்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த ராஜா பொறுப்பை ஒப்படைக்கக்கூடிய அந்த முதிர்ச்சிக்குள்ளே பக்குவத்துக்குள்ளே அவன் வந்துட்டானான்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவன் ஆடுகள் மேய்க்கிறதுல அவன் எவ்வளோ உண்மையாக இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாரு. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், இவன் தான் என்னுடைய ஜனத்துக்கு ஏற்ற தலைவன் சொல்லி அவனை கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்லை, என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, முதலாவது ஒருத்தனை ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொள்றாரு அப்படின்னா அந்த நோக்கத்துக்குரிய அபிஷேகத்தை, அந்த நோக்கத்துக்குரிய சக்தியை அவனுக்கு மனதிலும் உடலிலும் என்ன செஞ்சிடறாரு, வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நமக்கு தெரியும், ஈசாய் தன்னோட குமாரர்களை கூட்டிட்டு வர்றாரு. ஆனால் தாவீதை மட்டும் விட்டுட்டு வந்துடுறாரு, நமக்கு தெரியும். இங்கே வந்தால் ஒவ்வொருத்தராக சாமுவேல் முன்னால் முதல்ல ஒருத்தன் ஒவ்வொரு மூத்தவன்லேருந்து இளையன வரைக்கும் எல்லாரும் 7 பேரும் கடந்து போகிறாங்க. இவர்களில் ஒருவரையும் நான் தெரிந்து கொள்ளலைன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யலை, எல்லாரையும் புறக்கணிச்சிட்டாரு. அப்போது சாமுவேல் யோசிக்காரு, என்ன 7 பிள்ளைகளும் வந்துடுச்சு அப்படிங்கும்போது கேட்காரு, அடுத்தவனை அனுப்புங்கும்போது அவ்வளோ பேர் தான் அப்படின்னு சொல்ல உடனே திரும்ப கேட்காரு, என்னது இவ்வளவு தானா, அப்போ ஆண்டவராக போய் சொன்னார் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் என்ன செய்கிறாரு, இசாயிட்ட உன் பிள்ளைகள் இவ்வளவு தானான்னு திரும்ப என்ன செய்கிறாரு, அழுத்தி கேட்குறாரு. அழுத்தி கேட்கும்போது இல்லை, இன்னும் ஒருத்தன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி ஈசாய் அந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போ ஈசாய் இவனெல்லாம் ஆண்டவர் ராஜாவாக தெரிந்து கொள்ள மாட்டார்னு சொல்லி
தள்ளி விட்டுட்டு வந்தவனை தேவன் தெரிந்து கொண்டார். பாருங்க, இந்த நாட்களில் இவெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி, இந்த காரியத்துக்கு இவன் தகுதி இல்லைன்னு சொல்லி நம்மை குறித்தும் அநேகர் என்ன செஞ்சுருக்கலாம், இந்த காரியத்தை இவனால் செய்ய முடியாது, இந்த காரியத்தை இவனால் செய்ய முடியாது, இவனால் இதுக்கெல்லாம் இவன் தகுதி இல்லைன்னு நம்மை குறித்து இந்த உலகம் சில காரியங்களை சொல்லி நம்மளை என்ன செஞ்சுருக்கோம், இதானிச்சு வச்சுருக்கோம். ஆனால் இந்த உலகம் யாரை தகுதி இல்லாதவன் தள்ளி வச்சிருக்கோ அவர்களை தெரிந்து கொண்டு உயர்த்துகிற தகப்பன் தான் நம்முடைய தகப்பன். பாருங்கள், தாவீது ராஜாங்கத்துக்கு தகுதியானவன் இல்லை, சாமுவேல் இந்த பலிவிருந்துக்கு வர அவன் தகுதியானவன் அல்லன்னு சொல்லி தாவீதை விட்டுட்டு மொத்த குடும்பமும் வந்திருந்துச்சு. ஆனால் அவங்கள தான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்வார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் இந்த இடத்துல பார்த்தோன்னு சொன்னால் இவங்கெல்லாம் பலசாலிகளா, பராக்கிரமசாலிகளா, இந்த எலியாபை குறித்துலாம் போட்டிருக்கு. இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன் என்று சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு கம்பீரமான ஒரு ஆஜானுபாகுவான ஒரு தோற்றம் உள்ள ஒரு மனுஷன், அந்த மனுஷனை தான் ராஜாவா தெரிந்திருப்பார்னு தீர்க்கதரிசி கூட நினைச்சாரு அவர் உள்ளத்துல. ஆனால் நான் இவனை தெரிந்து கொள்ளலைன்னு சொன்னாரு. ஆனால் அதே நேரத்தில் தாவீதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தாவீதோட தோற்றத்தை பார்த்து கோலியாத் என்ன செஞ்சானா, நக்கலாக சிரித்தான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்கு. அவனை அற்பமாக பேசினான், கிண்டலாக பேசினான், அவன் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு எளிய தோற்றமுள்ள ஒரு மகனா, அழகாக இருப்பான். ஆனால் ஒரு கம்பீரம் அந்த தாவீதுகிட்ட என்ன செய்யலை, இல்லை. ஆனால் அவனை தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டது மட்டும் இல்லை, அவனை என்ன செஞ்சார், இப்போ தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க, சொந்த குடும்பத்தால் அவன் புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனால் தேவன் அவனை தேடி அழைத்து வர சொன்னார். பாருங்க, இப்போது அவனை தேடி ஒரு கூட்டம் சாமுவேலோட வீட்டில் இருந்து ஈசாயோட வேலைக்காரரே போயிருக்கலாம். ஈசாயே போய் என்ன செய்தான், ஆள் அனுப்பி அவனை என்ன செஞ்சான், கூட்டிகிட்டு வர சொல்லுதான். அப்போ கூட்டிகிட்டு வந்த உடனே அவங்க சகோதரர் நடுவில் எழும்பி நின்று என்ன செய்கிறாரு, சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணுறாரு. அப்போது நம்ம தேவன் தெரிந்து கொண்டவனுக்கு கனத்தை தேடி அவன் போக வேண்டாம், ஆசீர்வாதத்தை தேடி அவன் போக மாட்டான், ஆளுகையை தேடி அவன் போக மாட்டான், அவனை தேடி ஆளுகை வரும். அதான் தேவன் தெரிந்து கொண்ட மனிதன். ஒருவேளை மனுஷர் தெரிந்து கொண்ட சவுலை என்ன செஞ்சாங்க, தேடி கண்டுபிடிச்சாங்க, ஓடி போய் அவன் ஒளிஞ்சுக்கிட்டான், தேடி கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இங்கே தாவீது அவன் வேலையை அவன் போல் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனை தேடி அவனுக்காகவே அவனை தேடி என்ன செஞ்சாங்க, ஆட்கள் வந்தாங்க. சவுலை மக்களாக தெரிஞ்சுக்கிட்டதுனால அவனுக்குள்ளே ஒரு பயம் வந்துச்சு. ஆனால் இங்கே தாவீதை ஆண்டவர் தெரிந்ததுனால அவன் சிறு பையனாக இருந்தால் கூட அவனை அழைச்சிட்டு வர ஆளுனா அவன் சந்தோஷமாக, இப்போ எங்கள் அம்மா அப்பா என்னை கூட்டிகிட்டு போகலை, ஆனால் நான் போகணும்னு எனக்குள்ளே வாஞ்சையும் தாகமும் இருந்துச்சு, ஆண்டவர் என்ன செஞ்சார், என்னோடய தாகத்தை அறிஞ்சு என்னை கூட்டிகிட்டு வரான்னு சொல்லி சந்தோஷத்தோடு அந்த இடத்துக்கு வரான். அங்கே யாரால் தள்ளப்பட்டானோ, யாரால் அற்பமாக எண்ணப்பட்டானோ, யாரால் புறக்கணிக்கப்பட்டானோ அந்த தகப்பன் மத்தியில், அந்த சகோதரர்கள் மத்தியில் இவன் தலையை ஆண்டவர் என்ன செஞ்சார், அபிஷேகத்தினால நிரப்பினார். அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்றினார். அந்த அப்போ அதுக்கு அடுத்து அந்த வசனம் சொல்லுது, அந்நாள் அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். இப்போது ராஜாவா அவனை அபிஷேகம் பண்ணியாச்சு. அந்த ராஜரீகத்துக்கு நேராக நடத்துகிற அபிஷேகம் தாவீதின் மேல் வந்து தங்கி இருந்தது. அதனால தான் அந்த சங்கீதம் 89 சொல்லுது, சகாயம் செய்யத்தக்க ஒரு சக்தியை அந்த சௌரியவான் மேல் வைத்து அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. ஸோ கடவுள் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டாரோ, அது உலக பிரகாரமான பொறுப்பாகவும் இருக்கலாம், ஆவிக்குரிய பொறுப்பாக இருக்கலாம், ஊழிய பொறுப்பாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ள குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பாக இருக்கலாம், ஒரு ஸ்தாபனத்தை நடத்துகிற பொறுப்பாக இருக்கலாம், ஒரு சேவை செய்கிற இடத்த நடத்துகிற பொறுப்பாக, அது எந்த விதமான பொறுப்பாகவும் இருக்கலாம். நம்மை நம்பி ஆண்டவர் ஒரு பொறுப்பை தரும்போது, அதற்காக நம்மை தெரிந்து கொள்ளும்போது அதற்கேற்ற அபிஷேகத்தை ஆண்டவர் முதலாவது நமக்கு தர்றது மட்டும்
இல்லை, அந்நாள் முதற்கொண்டு என்று அந்த பொறுப்பை நமக்கு தாராரோ அந்த பொறுப்பை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய கிருபையையும் சேர்த்து ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருந்து நம்மை நடத்தும். ஸோ நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்ங்கிறத அறிஞ்சு நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷத்தோடு நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கேன் இந்த பொறுப்புக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கேன் இந்த காரியத்துக்கு, தேவனே என்னை நடத்துவார், அவருடைய அபிஷேகமே என்னை நடத்தும்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம். அது மட்டும் இல்லை, இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான். இப்போது ராஜாங்கத்துக்கு நேராக அவன் கடந்து போனான். ஆனால் திரும்பவும் போய் ஆடை தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ இவன் ஈசாயோட குமாரர்கள் மற்ற இவனோட தாவீதோட சகோதரர்களோ அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டதில் சந்தோஷப்படலை. எப்படி ராஜாவாகுதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அடுத்தாலையும் ஆட்டை மேய்க்கிறதுக்கே அனுப்பிட்டாங்க. ஆனால் ராஜாங்கத்திலேருந்து அழைப்பு தேடி வர கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். காரணம் என்னென்னா, இப்போ தாவீதை தேடணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆண்டவர் கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை அலக்களித்ததுன்னு சொல்லி பார்க்கும். அந்த பொல்லாத ஆவி ராஜா மேலே வந்துச்சு, அதுவும் கர்த்தரால் வந்துச்சு. இப்போ சவுல் அலக்களிக்கப்படும் போது தாவீது சுரமண்டலம் வாசித்தா இந்த ஆவி வெளியே போயிருன்னு சொல்லி ஒருத்தர் மூலமாக ஆலோசனை கடந்து வருது. உடனே போய் அவனை கூட்டிகிட்டு வான்னு சொல்லி ஆள் அனுப்புகிறாரு. ஈசாய்க்கு லெட்ரு கொடுத்து விடுறார், உன் மகனாகிய தாவீதை எனக்கு உடனே என்ன செய்யி என்கிட்ட அனுப்பு அப்படின்னு. இப்போது ஈசாய் தானாக அனுப்பலை, இப்போ ராஜ கட்டளை வந்துடுச்சு. ஈசாயால் கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது, ஈசா கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். ராஜாவுக்கு முன்னால் தாவீதை அனுப்பி வச்சிட்டான். இப்போ ராஜாவுக்கு தெரியாமல் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை ராஜாவே என்ன செய்கிறாரு? தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து அனுப்புகிறார். இதுதான் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் தேடி வரும் தேவ தயவு. அடுத்தால அங்கே போனால் சவுலுக்கு தாவீதை ரொம்ப பிடிச்சிடுச்சு. இன்னொரு பக்கம் அவன் தான் பக்கத்தில் இருந்தால் தான் தனக்கு சுகம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டான். அதனால் அவனை தான் பக்கத்திலே வச்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு போஸ்டிங்கும் போட்டு கொடுத்துட்டான். அவனை தன்னுடைய ஆயுததாரியாக ஆக்கிட்டான். அப்போ அவனோட ஆயுதத்தை வச்சிருக்க சவுலோட ஆயுதங்களை பத்திரமா வச்சிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இப்போ என்ன செய்யுது? தாவீதுகிட்ட வருது. அவன் என்ன செஞ்சான்? இப்போ ஆயுததாரியா அவன் கூடவே இருக்கான். பாருங்க, இதையும் என்ன செய்வான்? 22வது வசனத்தில் பாருங்கள், சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொன்னான். இப்போ தாவீது பயந்திருப்பான், நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேனே, ஆட்டை விட்டுட்டு வந்திருக்கேனே, எங்கள் அப்பா எனக்கு ஒரு பொறுப்பு தந்திருக்கிறாரே, நீங்கள் இப்போ என்னை இங்கே இருக்க சொல்லுதீங்களேன்னு சொல்லும்போது ஈசாய்க்கு சவுலே ஆள் அனுப்பி தாவீது யாங்கிட்டத்தில் இருக்கட்டும், யாங்கண்களில் அவனுக்கு தயவு கிடச்சிட்டு எனக்கு அவன் தேவை, அதனால் நீ அவனை தேட வேண்டாம், அவன் வேலைக்கு நீ வேற ஆள் பார்த்துக்கோன்னு சொல்லி சவுலே என்ன செஞ்சிட்டான்? தாவீதுக்காக பரிந்து பேசி தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டான். இப்போ ராஜாவோட வார்த்தைக்கு மறு உத்தரவு ஈசாயால் கொடுக்க முடியாது. அப்போது எவர்களால் தள்ளப்பட்டானோ அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே தாவீது மேன்மைப்படுத்தப்பட்டான். காரணம், தாவீதை தெரிந்து கொண்டது தேவன். ஸோ நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கும் போது நமக்கு எதிராக யாரும் என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது. அது நம்முடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அந்நியர்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். யாரும் நமக்கு எதிராக நிற்க முடியாது. நம்மை தேவன் தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை கர்த்தர் என்ன அவருடைய அபிஷேகத்தை நம்ம மேலே வச்சு அது மூலமாகவே சரியாக நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் யுத்தம் வருது. யுத்தம் வரும்போது கோலியாத்து மொத்த ஜனத்தையும் கலங்கடிச்சிக்கிட்டு இருக்கான். யாராவது ஒருத்தரை என்கிட்ட அனுப்பு அப்படின்னு சொல்லி ஒத்தைக்கு வாங்கன்னு சவால் விட்டுட்டு இருக்கான். யாருமே போகலை. அப்போ தாவீது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எலியாபு சொல்கிறான், நீ எப்படி போகலாம்? போகக்கூடாது, உன் இருதயத்தை அகங்காரம் எனக்கு தெரியும், நீ சின்ன பையன், வீட்டுக்கு போன்னு சொல்லி அவனை விரட்டுறான். யுத்த காலத்தில் கூட அவனை நிற்க விடாமல் அவன்கிட்ட விரட்டுறான். யாருக்கிட்டையும் பேச விட மாட்டேக்கான். அவனை தலையில் தட்டுறான். மொத்தத்துக்கு என்ன அப்படின்னா அவன் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் கண்ணும் கருத்துமா இருக்கான். இப்படி தலையில் தட்டுற எத்தனையோ எலியாபுகள் என்ன செய்கிறாங்க? நம்மை சுற்றியும் இருக்காங்க. நம்முடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுகிற, நாம் வளர்ந்து விடக்கூடாது, அவங்களுக்கு கீழாவே இருக்கணும்னு நினைக்கிற எத்தனையோ எலியாபுகள் நம்மை சுற்றி இருக்கலாம். ஆனால்
அத்தனை எலியாபுகளையும் முன்பாக அந்த எலியாபுகளுக்கே விடுதலையை வாங்கி கொடுக்கக்கூடிய ஊழியத்தை ஆண்டவர் இந்த தாவீதுக்கு கொடுத்தது போல நமக்கும் தருவார். அது மட்டும் இல்லை, சவுல் போய் சொல்லுதாங்க, கோலியாத்தை நான் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லி தாவீது சொல்கிறாப்புல. அதனால தாவீது என்ன செய்யன்னு சொல்லி ஆலோசனை கேட்கும்போது தாவீதை என்கிட்ட வர சொல்லுங்கங்காங்க. தாவீது போய் சவுல்கிட்ட பேசுகிறாரு. சரி, அப்போ நீ என்னோட ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டுட்டு முதல்ல சொல்கிறாரு. சவுல் சொல்கிறாரு, இல்லைப்பா நீ சின்ன பையன், உன்னால் முடியாது, நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. 33வது வசனம் 1 சாமுவேல் 17:33. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். அவனோட தோற்றத்தை, அவனோட சிறுபிள்ளைத்தனத்தை, சின்ன பிள்ளைய அவன் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சவுல் சொல்கிறாரு, நீ போகக்கூடாதுன்னு. பாருங்கள், தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மகனோட தேவ நோக்கத்துக்கு நேராக தேவன் நடத்தும் போது எத்தனை எதிர்ப்புகளை சத்துரு கொண்டு வரான். சொந்த தகப்பன் மூலம், சொந்த சகோதரர்கள் மூலம், தான் நேசிக்கிற எஜமான் மூலம் தடைகள் என்ன செய்து வருது. ஆனாலும் இந்த தாவீது என்ன செய்யலை, சலித்து போகலை. அவன் சொல்கிறான், இல்லை ஒரு கரடியை நான் கொண்டிருக்கேன், ஒரு சிங்கத்தை கொண்டிருக்கேன், அதை போல் இந்த பெலிஸ்தனையும் கொல்ல கடவுள் எனக்கு உதவி செய்வார். ஒருவேளை நான் என்னோட பலத்தை நம்பி நான் போகலை, என்னோட பராக்கிரமத்தை நம்பியும் போகலை, நீங்கள் என்னை போட்டுட்டு போக சொல்கிற இந்த யுத்த ஆயுதங்களும் எனக்கு வேண்டாம், எதுவும் எனக்கு பழக்கம் இல்லை. நான் கடவுள் எனக்கு கொடுத்த கிருபையின்படி, எனக்கு தந்த அபிஷேகத்தின்படி, எனக்கு தந்த ஆலோசனையின்படி, என்னை அவர் வழிநடத்தி வருகிறதின்படி, என்னுடைய கவனையும் என்னுடைய தடியையும் அவர் எனக்கு தந்த அவர் தந்த ஞானத்தில் நான் தெரிந்தெடுத்த குழாங்களையும் கொண்டுட்டு போய் இந்த கோலியாத்தை வீழ்த்ததுக்கு நான் போகிறேன். இந்த யுத்தத்தை பண்ணுறது நான் இல்லை, கர்த்தர் என்னோடு இருந்து அந்த கோலியாத்தை வீழ்த்துவார். யுத்தம் என்னுடையதில்லை, கர்த்தருடையதுன்னு சொல்லி, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியானாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் இன்னைக்கு யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி அறிக்கை பண்ணி அந்த இடத்துக்கு கடந்து போகிறான். பாருங்க, அதே போல் கோலியாத்து பட்டயத்தோடு மிகப்பெரிய பட்டயத்தோடு பிரம்மாண்டமாக நிற்கும்போது இந்த தாவீது போய் அவனோட கவனில் அந்த ஒரு கூழாங்கலை வச்சு சொல்லட்டி எரிஞ்சான். ஆண்டவர் அந்த இடத்துல கல் இங்கே புறப்பட்டு போச்சு, அங்கே ஆண்டுடைய கரம் கோலியாத்தை தட்டிச்சு, விழுந்தான். அந்த இடத்துல கோலியாத்தோட பட்டயத்தையே எடுத்து கோலியாத் மேலே ஓடி இந்த தாவீது என்ன செஞ்சார், கோலியாத்தை வெட்டி போட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ தேவன் தெரிந்து கொள்கிறவனுக்காக தேவனே யுத்தம் பண்ணுவார். ஸோ எத்தனை கோலியாத் வந்தாலும் அந்த கோலியாத்துக்கள் தெரிந்து கொள்ளவனுக்கு முன்னாக நிற்க முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லி தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு வாக்கரில் இருக்கிறார். ஸோ தேவன் தெரிந்து கொள்கிறவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யாருன்னு வசனம் இருக்குது. ஸோ நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நம்ம விழுந்து போகாதபடிக்கு, நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த தெய்வீக நோக்கம் நிறைவேற என்னை ஒவ்வொரு நாளும் நீதியின் பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறாருங்கிற விசுவாசத்தோடு நம்ம முன்னேறி போவோம். அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம்மளுடைய இப்போ தாவீதோட வாழ்க்கையில் பார்த்தோம்னா ஒரு அடியை கூட அவனாக எடுத்து வைக்கலை. ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்க தேவனே சூழ்நிலைகளை அனுமதித்தார். தேவனே அவனை தெரிந்து கொண்டார். தேவனே அவனை அழைத்து வர சொன்னார். ஈசாய தன் தகப்பன் மூலமாகவே அவன் அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட அரண்மனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டான். அங்கே சவுல் என்ன செஞ்சான், அவனோட வேலைக்கு நீ வேற ஆளை நியமின்னு ராஜ கட்டளையினாலேயே அவனை மறுபடியும் அங்கே ஒப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஈசாய் நிர்பந்திக்கப்பட்டான். அப்போ ஈசாயால் தாவீதோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியலை. இப்போ அவனுடைய சகோதரர்களுக்கு எப்படியாவது அவனை நிப்பாட்டிடணும்னு நினச்சாங்க. ஆனால் அதற்கு ஏற்ற சூழ்நிலையை கோலியாத் மூலமாக ஆண்டவர் கொண்டு வந்தார். கோலியாத்தை ஜெயிக்க வச்சார். தாவீதை தேசமே அறிந்து கொள்ளும்படி உயர்த்தினார். இப்போ அதுக்கு அடுத்தடுத்த படிக்கு நேராக ஆண்டவரே நேர்த்தியாக ஒவ்வொரு காரியத்திலும் தாவீது புத்திமானாய் நடக்க தெரிந்து கொள்ளவனுக்கு தேவையான ஞானம் புத்தியை கூட
ஆண்டவரே அவனுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அந்த ஞானமும் புத்தியும் விவேகமும் தைரியத்தையும் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு கொடுத்ததுனால சவுலாலையும் தாவீதை என்ன செய்ய முடியலை, அழிக்க முடியலை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் சவுலே எங்கே தன்னை விட பெரியாள் ஆயிடுவானோ, தான் பிள்ளைகளோட பெரியாள் ஆயிடுவானோ, அவன் தன்னுடைய இடத்துக்கு அபிஷேகம் பண்ண நான் தன்னை தள்ளி அவன் ராஜாவாக ஆயிடுவான் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்ச பிறகு அவராலே நிம்மதியாக இருக்க முடியலை. அவரை கொல்ல எவ்வளவா நேசிச்சானோ அவ்வளவாய் துரத்துனான். ஆனால் ஆண்டவர் அவன் கையில், சவுலோட கையில் தாவீதை விட்டு கொடுக்கவே இல்லை. ஏற்ற காலம் வரைக்கும் அவனை பக்குவப்படுத்தி பண்படுத்தி கொண்டு வந்து ஏற்ற காலத்தில் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அவனை உயர்த்தி, அது மாத்திரம் இல்லை அவன் மூலமாக சாலமோனையும் கொண்டு வந்து அந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் சகோதரித்து வைத்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள்னு சொல்லப்பட்டிருக்கு. உள்ள எல்லாருக்கும் கிருபை கொடுத்துருந்தாருன்னா தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை அதிகமாக கொடுத்து இன்று வரைக்கும் இல்லாத ஒரு கீர்த்தியை புகழ்ச்சியை ஆண்டவர் என்ன செஞ்சார், தாவீதுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் இஸ்ரவேலில் டேவிட் சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு தனி நகரம், தாவீதி நகரம் அப்போவே கட்டப்பட்டது. இன்று வரைக்கும் அந்த தாவீதி நகரன்னே அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஸோ தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமா நானும் நீங்களும் இருக்கணும். இன்னும் இருக்கு அந்த எல்லாருமே தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்தான். ஆனாலும் விசேஷித்த நோக்கத்திற்காக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம்னா அந்த விசேஷித்த நோக்கத்தை நம்மில் நிறைவேற்றும்படி தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய தயவும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கமும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை விசுவாசிப்போம். எந்த விசேஷித்த நோக்கம் எதுக்காக அப்படின்னு சொன்னால், கர்த்தரையும் அவருடைய காரியங்களையும் நம்ம உள்வாங்கி அவருக்காகவே நம்ம வாழ்ந்து ஜீவித்திருந்து அவரை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் என்னை தெரிந்து கொண்டதின் பிரதான நோக்கம் அவருடைய பிரதான ஒரு சித்தத்தை, பிரதான ஒரு நோக்கத்தை யாம் மூலமாக ஆண்டவர் நிறைவேற்ற விரும்புகிறார் அப்படிங்கிறத அறிஞ்சு முதலாவது அவருக்கு நம்ம முற்றிலுமாய் நம்மளை விட்டு கொடுக்கணும். அவர் நம்ம எந்த விதத்தில் உருவாக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த விதத்தில் உருவாக்க நம்மை விட்டு கொடுத்து அவர் கரத்தின் ஒரு அடங்கி இருந்து ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்தும்படிக்கு அவர் கருத்துக்குள்ள நம்ம அடங்கி இருப்போம். அவர் உயர்த்தும் போது இன்னும் தாழ்மையாக இருக்கும்போது மேன்மையான கிருபைகளை தாவீதை போல பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக அழியாத நித்திய கிருபைகளை பெற்று நம்ம சுடராக பிரகாசிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். தள்ளப்பட்ட கல்நான் எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட கல்நான் எடுத்து நிறுத்தினீரே, உண்மை உள்ளவள் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மை உள்ளவள் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டே தேவனே, நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி. என்ன நோக்கத்திற்காக நீர் எங்களை தெரிந்து கொண்டீரோ ஆண்டவரே, அந்த தெய்வீக நோக்கம் நிறைவேற ஒவ்வொரு நாளும் நீர் எங்களையும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறப்பா. தாவீதை தெரிந்து கொண்டு ஆண்டவரே சகாயம் செய்யத்தக்க சக்தியை அவன் மீது வைத்து ஆண்டவரே அப்பா அவனை ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தி அழகு பார்த்தீரே. அநேக ஆசீர்வாதங்களை இன்றும் அவன் மூலம் நாங்கள் ஆண்டவரே தியானிக்க கிருபை செய்து கொண்டிருக்கிறீரே. நன்றி இயேசப்பா. அவனை போல நாங்களும் ஆண்டவரை சிறந்து விளங்க உம்முடைய அபிஷேக தைலத்தை எங்களுக்கு நீங்கள் ஊற்றுங்க. அந்த அபிஷேகமே எங்களை நடத்துவதாக, அந்த அபிஷேகமே எங்களுக்கு ஞானமாய் ஆண்டவரே புத்தியாய் காணப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.